வணக்கம். மதுரை மாட்டுத்தாவணி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல இயங்கக்கூடிய சூப்பர் ஜுவல்லரியில இருந்து இன்னைக்கு நம்ம அழகழகான பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த பிளேட்ல செட்டா வச்சிருக்கிறத ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். முன்னாடியும் கஜலட்சுமி, பின்னாடியும் கஜலட்சுமி, டபுள் சைடு 50 கிராம். வந்து 123. மேல வந்து அழகா இந்த இது இருக்கு. 37 கிராம். திறந்து கட்டுங்க. அப்படியே அட்டாச்சா இருக்குன்னு. மேலே ஒரு மயிலா 37 கிராம். இது வந்து 26 கிராம் பத்தி ஸ்டாண்டு. ம் 11 கிராம். பஞ்சபாத்திரம். சரிங்களா? ஸ்பூன் ரெண்டு சேர்த்து உங்களுக்கு 60 கிராம். 60 கிராம். இது வந்து சூடன் காமிக்கிறது. இது வந்து இப்படி நெய் தீபம் போடுறது. தூபக்கால். 30 கிராம். பூஜை பிளேட்டு 600 கிராம். 600 கிராம் பூஜை பிளேட்டு. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கமெண்ட்ஸ்ல மேடம் குங்கும சிமில் காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது ஃபுல்லாவே குங்கும சிமில் தான். இதை விட இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம ஒன்னொன்னா பார்த்துட்டு வரலாம் வாங்க. 10 கிராம்னு. 10 கிராம். இந்த மாடல் 10 கிராம், இந்த மாடல் 10 கிராம். 10 கிராம். இதுக்கெல்லாம் வேஸ்டேஜ் உண்டா? 5% வேஸ்டேஜ். இது வந்து உங்களுக்கு 20 கிராம். கலரிங் வந்து 20 கிராம் வரும். 20 கிராம். கலர் டைப். இதுவுமே இப்படி ஓப்பன் க்ளோஸ் தானே? ஓகே. அப்படியே இது அப்படி கிடையாது. இதுதான் ரொம்ப ட்ரெடிஷ்னல் மாடல். அட்டாச்டு. இதுதான் ரொம்ப ட்ரெடிஷ்னல் மாடல். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வேற மாதிரி சைஸ் வருது பாருங்க. 30 கிராம். இது அதிலே கொஞ்சம் டிசைன் போட்ட மாடலாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த இது எத்தனை கிராம்னா 31 கிராம். ஸ்டாண்ட் இல்லாம இது ஸ்டாண்டோட. இது வந்து இப்படி ஸ்டாண்டோட. திறந்து கட்டுங்க. ரொம்ப அழகா இருக்கு. மேல சாமி பிள்ளையார். எத்தனை கிராம் இது? 55 கிராம். சூப்பரா இருக்கு. இந்த இது ஒன்று எடுங்க. இந்த பெருசு. 53 கிராம். 53 தானே? இந்த குங்குமச்சமில்லாம் பார்த்தீங்கன்னா குங்குமம், சந்தனம், மஞ்சள் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி தாம்பாளத்தோட அட்டாச்சாகியே வருது. இந்த சின்ன குங்குமச்செப்பு பாருங்க. இதெல்லாம் ஒரு 120 கிராம் அந்த மாதிரி வருது. இதுவும் அதே வெயிட்ல தான் இருந்துச்சு. அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. இது அதில் மூடி இல்லாமல் இருக்கக்கூடிய அப்படியே ஓப்பன் டைப்பு. 81 கிராம் போட்டிருக்காங்க. இது 1/2 kg வருது. 515 கிராமோ என்னமோ சொன்னாங்க. கோல்டு மாதிரி இருக்கு பார்க்கறதுக்குன்னு. கோல்டு கோட்டிங்கா? ஆனால் அதே ரேட்டு தான். வெள்ளியோட ரேட்டு தான். 5% வேஸ்டேஜா? 37 கிராமா? மூடி. இது 49 கிராம் மேடம். ஹார்ட் இன் ஷேப். ஓ, ஹார்ட் இன் ஷேப்பா? குட் அட்டாச். கும்கும் பாக்ஸ். இதுக்கெல்லாம் என்ன வேஸ்டேஜ்? வேஸ்ட் 5% தான். இதெல்லாம் 5% தான். இது இப்படி பெட்டி சைஸா? ஓவல் சைஸ். குட் அட்டாச்.
இதுவும் அதே மாதிரி தான். அதில் சின்னது திறக்க வேண்டாம், சின்னது. இது பெருசு. மேலே வந்து மயில் வெயிட்டு வந்து நமக்கு 54 கிராம். 54 50 கிராம் வருது. இது 25 கிராம் தான் வருது. இது லீஃப் மாடல்னு குங்குமம் சந்தனம் 16 கிராம் தான் வருது. பூஜா ஐட்டம். இது 25 கிராம் வருது. இது வந்து விபூதி 40 கிராம். விபூதி வாங்கும்போது இந்த 3 விரலை இப்படி விட்டு எடுக்கிற மாதிரி இப்படி எடுக்கலாம். இது எத்தனை கிராம்? இது 60 கிராம். இது ரொம்ப அழகா இருக்கு. $27 கிராம். அதிலே குட்டி குட்டினா உங்களுக்கு 14 கிராம்லேயே வந்துடுது. பத்தி ஸ்டாண்டு. இது கார்லலாம் வச்சுக்கலாம்ண்ணே. 23. இதுவும் பத்தி ஸ்டாண்டா? 31. எங்க பத்தி குத்துவாங்க இதில்? எங்க இங்கயா? ஓ இதுலையா? இதில் ஒரு ஹோல் இருக்கு. இதுல இப்படியா? ஓ இந்த தசாங்கம் வைக்கிறதா? மெழுகுவத்தி வைக்கிறதா? 34. இது நல்லா இருக்கு. இது வந்து 5 தலை இந்த நாகத்துக்கு கீழே சிவன் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிவ பூஜைக்கு உள்ள செட்டுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குப்பா. இந்த பூர்ண கும்பம் அதில் தேங்காய்லாம் வச்சுருக்காங்க. இந்த மா எல்லாம் கையில் குத்துதான்னு பார்த்துட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப லட்சணமாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதில் எல்லா சைஸ்லேயும் இருக்குது. இது மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. $25 கிராம். இது 81 கிராம்ல. இதில் இந்த ரெண்டுக்கும் மீடியம் சைஸு 32 கிராம். இது ஃபுல்லாகவே எக்கச்சக்கமாக நம்ம சூப்பர் ஜுவல்லரியில் வச்சுருக்காங்க. செம்ம அழகு பாருங்கள். அவ்வளவுமே பூஜா ஐட்டம்ஸ் தான். இப்படியே பார்த்துட்டே வரும்போது சூலாயுதம் இருந்தது, சேவல் கொடி வேல் எல்லாமே இருந்தது. அப்படி இது என்ன அப்படி வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு கேட்குறப்ப தான் அவங்க எடுத்து காமிச்சாங்க. மாவிலை நம்ம வீட்டில் வந்து தோரணம் கட்டுவோம்ல, அந்த மாவிலை வந்து அப்படியே அழகாக தோரணமாகவே வச்சுருக்காங்க வெள்ளியில். ஆனால் மாவிலை தோரணம் இலையில தான் கட்டணும்னு நினைக்கிறேன். வெள்ளியில் நான் இன்றைக்கி தான் பார்க்கவே செய்கிறேன். இது ஏதோ பூஜா பெட்டிக்கும் வைப்பாங்க கவர் பண்ணி அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம கோவிலில் சாமி கிரீடம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதுதான். ராமர் பாதம். இது எத்தனை கிராமு? 10 கிராம் மேடம். ஓ 2 வாங்கணும்னே. 10 10 20 25 50. ஓகே. இது வந்து நம்ம அஷ்டலக்ஷ்மி பூஜைக்குள்ளே அப்படியே செட்டாகவே அவங்க வச்சுருக்காங்க. நம்ம வாங்கி என்னென்ன சைஸில் நமக்கு வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கணும். இது அந்த தேங்காய் மாவலை அதெல்லாம் உள்ள அந்த கும்பத்துக்கு மேலே வைக்கிறது. இது சாமி முகத்தோட ஒரு குடம் மாதிரி வச்சு ஒரு சின்ன பானை மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு குடம் வச்சுருக்காங்க. ஸோ சாமி முகமுமே தனித்தனியாக நிறைய வச்சுருந்தாங்க. இதில் கரெக்டாக வாங்கி நம்ம செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு சாமி முகமும் வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லா வெயிட்லையும் இருக்குண்ணே. ஒரே ஒரு வாழை மரம் மட்டும் எடுத்து காட்டுங்க. இது பூஜை ரூமில் வைப்பாங்களா? செம்ம சூப்பராக துளசி மாடம் வச்சுருக்காங்க பாருங்கள். அது நார்மல் சில்வர்லேயும் கொடுத்துருக்காங்க, கோல்டு கோட்டிங் உள்ளதும் கொடுத்துருக்காங்க. சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே 5% வேஸ்டேஜ் இருந்தது. வெள்ளி கொலுசுக்கு தான் செய்கூலி சேதாரம் கிடையாது. இதுக்கு வந்து 5% வேஸ்டேஜ் இருந்தது. இந்த மாதிரி கோல்டு கோட்டிங்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா 9% வரைக்கும் வேஸ்டேஜ் இருந்தது. செம்ம அழகாக இருந்தது. அதுக்கு கீழே அந்த விளக்கு வைக்கிறதுக்கு ஒரு ஹோலும் இருக்குது பாருங்கள்.
இதெல்லாம் நாகர் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நாகதோஷம் உள்ளவங்கெல்லாம் வேண்டிக்கிட்டு கோவில் உண்டியலில் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நாகர். இதுவுமே எல்லா கிராம்ஸ்லையும் இருந்தது. இதுலேயே சின்னது இருக்குது பாருங்கள், கோவிலில் உண்டியலில் போடுறதுக்கு அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து 4 கிராம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த குட்டி வந்து 4 கிராம். அது மாதிரி இந்த வீடு வச்சுருந்தாங்க. இந்த வீடு வந்து ஷோகேஸில் வைக்கலாம், வேறு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் ரொம்ப அழகழகு பிளேட்ஸு. இது எல்லாமே பூஜை பிளேட்ஸ் தான். சின்ன சைஸ்லேருந்து எல்லா சைஸும் இருந்தது. மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் மடம்னு சொல்லுவோம் இல்லையா, பிள்ளையார் மாடம்னு சொல்லுவாங்க. அதில் தான் பிள்ளையார் சாமிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதை மட்டும் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், உங்களோட ஷேர் பண்ண முடியல. இது வந்து தவழும் கிருஷ்ணர், எல்லா சாமி சிலையும் இருந்தது குட்டி குட்டியாக. இது தவழும் கிருஷ்ணர், அன்னபூரணி, அது மாதிரி மகாலட்சுமி இருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பிள்ளையார் இருந்தார். இந்த பிள்ளையார் சிலையுமே சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா வெயிட்லேயும் இருக்குது. சாம்பிளுக்கு ஒன்றே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம். 2 யானை இருந்தது. இந்த 2 யானை வந்து ஜோடியாக தான் வாங்குவாங்களாம். மகாலட்சுமியை வாங்கி 2 பக்கமும் யானை வச்சிடலாம், கஜலக்ஷ்மி ஆயிரும். ஸோ சூப்பராக இருந்தது. இது வந்து பெருமாளும் தாயாரும். இது வந்து ஐயப்பர். ஸோ இந்த மாதிரி சாமி சிலைகள் எல்லாமே நம்ம சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸோட சூப்பர் ஜுவல்லரியில் கிடைக்குது. இது ரொம்ப அழகான, நம்ம கோவிலுக்கு கொண்டு போகும்போது அந்த அர்ச்சனை தட்டு கொண்டு போவோம் இல்லையா, அதுதான் சின்ன சைஸ்லேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது பாருங்கள். எல்லா சைஸ்லேயும் இதுவுமே இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. இது எல்லாமே சாமி சிலை தான், சின்ன சின்ன சைஸ் எல்லாத்துலேயும் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் விளக்கு, இந்த ஆன்ம விளக்குலாம் சொல்லுவாங்க இல்லையா, சென்டரில் திரி போட்டு ஏற்றுற மாதிரி, அதுலேயும் ஒரு 2-3 அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த அட்சய திருதியைக்கு நம்ம வெள்ளி பொருட்கள்லாம் வாங்கும்போது கிலோவுக்கு 3000 ரூபாய் நமக்கு தள்ளுபடி இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது வெள்ளி விளக்கு தட்டு அந்த மாதிரி வாங்குறீங்கன்னா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இதுலேயும் சின்ன சைஸ்லேருந்து எல்லா சைஸ்லேயும் இந்த மாதிரி விளக்கெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் அகல் விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. இதுவுமே எல்லா சைஸில் குட்டி குட்டி சைஸில் இருந்து நமக்கு கிடைக்குது. இதெல்லாம் காமாட்சி அம்மன் விளக்கு. நம்ம ஃபஸ்ட்டே வீடியோவில் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கஜலக்ஷ்மி இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு. நான் எனக்கு காமாட்சியே இருக்கிற விளக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன், எடுத்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அழகாக கரும்போடு இருக்கிற காமாட்சி அம்மன் விளக்கை தேடி எடுத்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் டம்ளர், மேலே இருக்கிறதெல்லாம் செம்பு, 63 கிராம் பஞ்சபாத்திரம். இது கஜலட்சுமி விளக்குல கொஞ்சம் பெருசு, காமாட்சியே இருக்கிற மாதிரி. இதுதான் அந்த கரும்போடு இருக்கிற காமாட்சி அம்மன் விளக்கு. இதுலயே அஷ்டலட்சுமியும் இருக்கிற மாதிரி விளக்கு இருக்கும். இந்த விளக்குல பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமியும் இருக்கிற மாதிரி விளக்கு. இது பிளெயின் செம்பு. இந்த பிளெயின் செம்பு, அதுலேயே இது வந்து உங்களுக்கு வந்து அதில் டிசைன் போட்ட செம்பு. இது வந்து பூஜைக்கு வைக்கிற செம்பு, அதாவது இதுலேயும் எல்லா லக்ஷ்மியும் அஷ்டலக்ஷ்மியும் இருக்கக்கூடிய செம்பு. நம்ம பார்த்த அந்த பிளெயின் செம்பே 202 கிராம் வருது. இது வந்து பன்னீர் செம்பு, சின்னது ஒன்று பெருசு ஒன்று. ஓகே, இதெல்லாம் பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய குட்டி குட்டி பிளேட்ஸு. இது போக நம்ம சாப்பிட்ற பிளேட்ஸும் இருந்தது. இது ஃபுல்லாகவே பூஜா ஐட்டம்ஸ் தான். நம்ம பேபி ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னா குழந்தைங்களுக்குள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே தனியாக வச்சுருக்காங்க. எல்லாத்துலேயுமே எக்கச்சக்கமாக கலெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த பூஜா பிளேட்ஸ், அதாவது தாம்பாளம் மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் 5% வேஸ்டேஜ் இருந்தது. இப்படி பிளெயினாக இருக்கிற நம்ம சாப்பிடக்கூடிய பிளேட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வேஸ்டேஜே கிடையாது. ஸோ பொண்ணுக்கு கல்யாண சீரெலாம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா வேஸ்டேஜே இல்லாமல் இந்த மாதிரி சூப்பரான பிளேட்ஸ் எல்லாம் நம்ம சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸோட சூப்பர் ஜுவல்லரியில் வந்து வாங்கிக்கோங்க. இதை மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. இது வந்து சிவன் நம்ம அபிஷேகம் பண்ணுவோம் இல்லையா, அந்த இது வந்து இதில் வந்து தனியாக நம்ம சிவன் வச்சுருந்தோன்னா இந்த பிளேட் மட்டும் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து கல்யாணத்துக்கு சீராக கொடுக்கக்கூடிய அந்த பெரிய விளக்கு. இதுலேயும் நிறைய விளக்கு கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க.
ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது தேவைப்பட்டதுனாலும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.